பிச்சைக்காரன் வந்தா இல்ல போ அப்படின்னு சொல்றது, விபூதி பூசுறது இல்ல, குங்குமம் வைக்கிறது இல்ல, வீட்டில் தூபங்கள் போடுறது இல்ல, மலர் கொண்டு இறைவனை அர்ச்சிப்பது இல்ல, நல்ல வார்த்தைகள் சொல்வதில்ல, கோயில் குளத்துக்கு போறது இல்ல. இதெல்லாம் தினமும் நல்லா என்னங்க இப்படிதாங்க நாடே இருக்கு, அவன் தாங்க ஓஹோன்னு வாழ்றான், நாங்க சாமியா கும்பிடுறோம், நாங்க நடுத்தரவில் நிக்கிறோமே, நீங்க சொல்றதெல்லாம் செய்யறோம், வேறு மாதிரியா சொல்றீங்களே சாமி, கடவுளே இல்லைன்னு சொல்றவன் தான் இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறானே, நீங்க கடவுள் கடவுள்னு கும்பிடுறோமே, நாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கிறோமே. நான் இல்லைன்னு சொல்லல, இது உண்மைதான். ஆனால் அந்த கால நிர்ணயம்னு ஒன்று இருக்கு, கால நீதி தத்துவம்னு ஒன்று இருக்கு. நீ கடவுளை கும்பிட்டாலும் பிச்சை தான் எடுக்கணும், கடவுளை கும்பிடாம இருந்தாலும் பிச்சை தான் எடுக்கணும். கடவுளை கும்பிட்டாலும் நீ பணக்காரனாவ, கும்பிட வந்தாலும் பணக்காரனாவ. அவரவர் வினைவழி அவரவர்